தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுமே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்
எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த தகப்பனே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எவ்வளவு மேலானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு வல்லமையுண்டு. 7 தரம் புடமிடப்பட்ட அது உம்முடைய வார்த்தையாயிருக்கிறது. இந்த நாட்களிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கவும் தியானிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்து அதில் நடந்திருக்கிற சத்தியங்கள், அது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், அது உண்மையாகவும் சத்தியமாகவும் தேவனுடைய வார்த்தையாகவும் எடுத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். வார்த்தையினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள கிருபையை தார். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தார். காதுகள் திறக்கப்படட்டும். வசனத்தினுடைய மகிமையும் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு கடினமான சூழ்நிலையிலே என்ன செய்வதென்று தெரியாது இருக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? புரியலையா? What to do when you don't know what to do? என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது இருக்கிற நேரத்தில் என்னத்தை செய்ய வேண்டும்? 2 நாளாகம புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அதற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றது என்றான். இது யோசபாத் ராஜா, ஒரு ராஜாவினுடைய ஜெபம். பிரைஸ் தி லார்ட். இந்த ராஜாவை குறித்து சொல்ல வேண்டுமானால், இந்த ராஜா தேவ சமூகத்திலே ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்கிறதான ஒரு தேவ பிள்ளை. ஆனால் இந்த ராஜா அவர்கள் சேர்ந்த நண்பர்கள், கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற நண்பர்கள் கூட அவர் இருந்தார். அல்லேலூயா. ஆனாலும் 2வது வசனம் 19:2 சொல்லப்படுகிறது, அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. அல்லேலூயா. இந்த ராஜாவை குறித்து தீர்க்க தரிசனமா ஒரு தீர்க்கதரிசி சொல்றார், நீ சில ஆட்கள், சில ராஜாக்கள் நண்பர்களோடு நீ சேர்ந்திருக்கிற, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், கர்த்தரை பகைக்கிறவர்கள். அதனால ஆண்டவருடைய கோபம் உன்மேல் இறங்க இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த ராஜாவுக்கு ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சு. ஆனாலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சரியான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இதனால ஆண்டவருடைய கோபம் அவர் மேல வர்றதுக்கு இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியம். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, இந்த ஐக்கியம் இருக்குது இல்லையா? ஐக்கியம் என்ன எப்படி அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஆண்டவர் அறியாத ஜனங்கள் அப்படியெல்லாம் இருப்பாங்க. இவங்களோட நம்ம கலந்து இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 5:11
நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் இப்ப எண்ணப்பட்ட சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபசார காரணமாவது விபச்சாரக்காரனாயாவது பொருளாசை பொருளாசைக்காரனாயாவது விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது உதாசீனாயாவது வெறியனாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. பாருங்க, இப்ப இந்த யோசபாத் ராஜா மேல ஆண்டவருடைய கோபம் வருது. அந்த கோபம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் சேர்ந்திருக்கிற நண்பர்கள் கர்த்தரை பகைக்கிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனா, கூட பிறந்த சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவர்களோடு கூட அவர்களை வெறுக்கணும்னு கிடையாது, அவங்களை தள்ளணும்னு சொல்ல, அவங்களை புறக்கணிக்கணும்னு சொல்லல. அவங்கள நீங்க நேசிக்குங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக மன்றாடுங்க, அவங்களுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆனா அவங்களோடு கலந்திருப்பதும் எப்படின்னா, அவங்களோடு உட்கார்ந்து புசிப்பதும் குடிப்பதும் இருக்கக்கூடாது. ஏன்? அந்த சாப்பிடுகிற நேரத்தில், அந்த ஐக்கிய நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நேரத்தில் தான் அந்த உணவை நீங்கள் கொடுக்கும் பொழுது, இல்லை அந்த அவங்க கொடுத்த உணவை நீங்கள் எடுக்கும் பொழுது, இல்லை அவங்களோடு கூட நீங்கள் ஐக்கியமாக நீங்கள் தண்ணின்னா குடிக்கிற தண்ணி, ஜூஸ், பிரைஸ் தி லார்ட், நல்ல கிருபை என்றும் பொழுது எதையாவது ஒன்று குடித்து கொண்டு இருக்கும் பொழுதோ, அது என்னன்னா உங்களுடைய குணங்கள் அவங்களுக்கும் அவங்களுடைய குணங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அது ஆண்டவருக்கு பிடிக்காது. எதுல எல்லாம் மயங்கி விழுகிறது? இந்த உணவுல. அப்ப நீ தொண்டையில கத்தி வைக்கணுமா? நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில கத்தி வை. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய கோபம் வரும். ஆனா இந்த யோசபாத் மேல தேவனுடைய கோபம் ஏன் வரல அப்படின்னா, இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய வேலை கர்த்தருக்கு பிரியமானது செய்தார். பிரைஸ் தி லார்ட். பீர்ஷேபா வரைக்கும், ஹல்லேலூயா, பீர்ஷேபா அப்படின்னு சொன்னா என்டையர் நேஷன் ஆஃப் இஸ்ரேல் நியாயாதிபதிகளை எல்லாம் ஏற்படுத்தி அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரக தோப்புகள், விக்கிரக தோப்புன்னா பாருங்க எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் தகர்த்து உடைச்சு நொறுக்கி நிர்மூலமாக்கினார். அடுத்த வசனம் 19, ஆகிலும் நீ விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேவனுடைய இருதயத்தை நோக்கின விஷயத்தில் நன்மையான காரியம் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். அதனால நான் போயிட்டு சாப்பிட்டு அப்புறமா போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் உடைச்சிட்டு வருவேன்னு சொல்லாத. அது யோசபாத் ராஜா, நீ யோசபாத் ராஜா இல்லை, நீ வெறும் ராஜா. பிரைஸ் தி லார்ட். நீ வெறும் ராஜா. பிரைஸ் தி லார்ட். ஸோ அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட அந்த ராஜா இருக்கிற அந்த நேரத்தில் ராஜாவுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன வருதுன்னா, 3 விதமான ராஜ்யங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறது, படையெடுத்துட்டு வராங்க. ஆனால் லட்சக்கணக்கான ஜனங்கள். ஒரு நியூஸ் இவருக்கு வருது 20ஆம் அதிகாரத்தில். என்ன நியூஸ் வருதுன்னா, சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனம் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசா சோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஸோ இவன் எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, 3 விதமான ராஜ்யங்கள் அவனுடைய பலனுக்கு மிஞ்சி, அவனிடத்தில் இருக்கிற படைக்கு மிஞ்சி, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சோல்ஜருக்கு மிகவும் மிஞ்சி
ஒரு 3 விதமான ராஜ்யங்கள் படையெடுத்து இந்த யூத தேசத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் அங்க வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவன் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு பயத்தோடு ஒரு உபவாச ஜெபத்தை அங்கே வைக்கிறான். இந்த உபவாச ஜெபத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, இவர்கள் எங்களை சுதந்தரிக்க போகிற எங்களுடைய தேசத்தை இவர்கள் சுதந்தரிக்க போகிறார்கள், எங்களை துரத்திவிட வருகிறார்கள், எங்களுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதபடி எங்களை துரத்திவிட வருகிறார்கள், நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை, ஆனாலும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். இன்னைக்கு யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thief cometh to steal, to kill and to destroy, but I have come to give full life. Thief, சாத்தானுக்கு இன்னொரு பெயர் திருடன். அவங்க சொல்லுகிறாங்க, எங்களுடைய சுதந்திரத்தை, தேவன் எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை, நான் ரட்சிப்பினால் பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ சந்தோஷத்தை, ரட்சிப்பினால் பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகத்தை, ரட்சிப்பினால் பெற்றுக்கொண்டிருக்கிற நித்திய ஜீவனை, ரட்சிப்பினால் சுதந்தரிக்க போகிற என்னுடைய அபிஷேகமான ஆவியின் வரங்கள், நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை இப்பொழுது சாத்தான் திருட பார்க்கிறான். முன்பாக நன்கு ஜெபித்திருந்தேன், என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிற அந்த நேரத்திலே நான் ஜெபத்தை நிறுத்திவிட்டேன். இப்பொழுது ஜெபிக்க முடியவில்லை, என்னால நின்று துதிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை. பிசாசானவன் அநேக பாவமான வாழ்க்கை, பாவமான காரியங்களை எனக்கு முன்பதாக கொண்டு வந்து தேவ பிரசன்னத்தை நான் இழந்து நிற்கிறேன். என்னால ஜெபிக்க முடியல, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அங்க சொல்றாங்க, அவர்கள் எங்கள் சுதந்திரத்தை எடுக்க வருகிறார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பணம், செல்வம், பொருள் போனாலும் திரும்ப வரலாம். ஆனால் ரட்சிப்பு அவனை விட்டு போய்விட்டால் திரும்ப வர முடியாது. ஒரு முறைதான் ரட்சிப்பு, ஒரு முறைதான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும். விலையேற பெற்றது ரட்சிப்பு, உன் பாவ மன்னிப்பின் நிச்சயம். நீ விட்டுவிடக் கூடாது. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் தான் உன்னுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி நிற்க வேண்டும். ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அவன் நிரம்பி இருக்க வேண்டும். 1000 வரும், 1000 பிரச்சனைகள் வரும், 1000 போராட்டங்கள் வரும், 1000 தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடியதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திருட்டு போகாமல் காப்பாற்றிக் கொள்வதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. நீ பணத்தை இழந்தா ஒரு ஓவர் டைம் பண்ணிட்டு, இல்லைன்னா டே நைட் வேலை செய்த பணத்தை நீ சம்பாரிச்சுடுவேன். பொருள் போனா பொருள் வாங்கிடுவேன். ஆனா உனக்குள்ளே தேவன் கொடுத்து இருக்கிற விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை எத்தனை பேர் அதை கனப்படுத்துகிறீர்கள்? எது குறித்து கவலையா இருக்க வேண்டும்? உன்னுடைய ரட்சிப்பை குறித்து. ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டனே, நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேனே, இன்று மரித்தால் பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேனே, என்னை அனுதினமும் பரிசுத்தமாக என்னை வைத்துக் கொள்கிறேனா? தேவனோடு இணைந்து ஜீவிக்கிறேனா? பரிசுத்த ஜீவியத்தில் நான் இருக்கிறேனா? இதோ தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார்.
சாத்தான் ஒரு பெரிய யுத்தத்தை உனக்கு விரோதமாக வைத்திருக்கிறான். அந்த யுத்தம் என்னவென்றால், உனக்குள் இருக்கக்கூடிய அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை திருடும்படியாக. You can come to church, you can sing songs, you can do anything, you can play instruments, you can do any work, but if you lose your salvation, nothing. இந்த ரட்சிப்பை இழந்து விட்டு எதை வேணா செய்யலாம். புரியுதா? ரட்சிப்பு என்ன? பாவ மன்னிப்பு. அது நிச்சயத்துக்கு ஒரு சீல், அது அதிகாரம், ஒரு சீல், ஒரு எவிடன்ஸ். தட் இஸ் த ஜாய் ஆஃப் சால்வேஷன். பிரைஸ் தி லார்ட். நீங்க அல்லேலூயா சொல்லிட்டா நான் இதாயிடுவேன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அநேகர், இங்க இருக்கக்கூடிய அநேகருடைய காரியம் பொருளாதாரத்திலே உன்னுடைய இருதயத்தை வைத்திருக்கிறாய். பொருளும் பணமும் செல்வமும் உலகமும் உலகத்தில் இருக்கிற ஆசைகள், உலகத்தில் இருக்கிற காரியத்தின் மேல் தான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறாய். சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்னிங், ஒரு டர்னிங் பாயிண்ட் உடைய லைஃப்ல. Unless you receive the joy of salvation, nothing will happen in your life. If you want to see breakthrough, ஒரு விடுதலை பார்க்க வேண்டுமா? ஒரு சுகத்தை பார்க்க வேண்டுமா? ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டுமா? ஒரு செழிப்பை பார்க்க வேண்டுமா? எல்லாவற்றுக்கும் மேலானது உன் உள்ளத்திலே சந்தோஷமாய் இருக்கிறாயா? Are you happy? You may have a lot of trouble. அது உன் சந்தோஷத்தை திருட முடியாது. 1000 பேர் இந்த பக்கம் வரலாம், 10,000 பேர் இந்த பக்கம் வரலாம், உலகமே உனக்கு விரோதமா எழும்பி நில்லலாம். ஆனா உனக்குள்ளே கொடுத்த தேவ சந்தோஷம் உனக்கு ஒன்று, அது இழந்து போக முடியாது. அந்த சந்தோஷம் உனக்குள்ளே இருக்கும். ஆனா இருக்குதான்னு கேள்வி கேட்டு ஆமான்னு சொல்லு. ஆமா, சும்மா சும்மா ஆமான்னு சொல்லாத. இது கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடக்கூடிய ஒரு சபை இது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவரை பார்க்கும் பொழுதே சொல்லிவிடலாம், இவன் ரட்சிப்பை இழந்து போகிற சமயம் ஆகிவிட்டது, இவனுக்குள்ளே மகிழ்ச்சி இல்லை, இவனுக்குள்ளே சந்தோஷம் இல்லை. ஹல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? We are going after the things of the world. We are going after money. We are going after people. Praise the Lord. இன்று நீ மரித்தால் நித்தியத்தை எங்கே செலவு செய்வாய்? இன்று நீ மரித்தால் உன்னுடைய இந்த பரிசுத்தமான இந்த வாழ்க்கை வைத்து நீ பரலோகம் போக முடியுமா? கொஞ்சம் யோசித்துப்பார். இத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இத்தனை போராடி என்ன பிரயோஜனம்? நித்திய காலமாக நரகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கைக்காகவா இவ்வளவு போராடி கொண்டிருக்கின்றாய்? மனந்திரும்பு, மனந்திரும்பு. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில சரிப்படுத்தக்கூடிய இடம் அதுதான். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தான். 1 வருட காலம் அவன் செய்த பாவத்தை அவன் உணரவே இல்லை. உணரல. Praise the Lord. ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைந்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் ஆராதனைக்கு முதலாக வந்து உட்காருவான். நீங்க போய் வெளியே போய் நான் திட்டினாலும் பரவாயில்ல, பகைச்சாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். அவன் ஆராதனையில் இங்கே வருவான். வேலைக்கல்ல முதல் ஸ்தானம், முதல் வந்து உட்காருவான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவன் முன்னால் வந்து உட்காரணும். இதுதான் முதல் அடையாளம். எப்பொழுதுதான் தேவ சமூகத்துக்கு ஓடுவேன்? ஜெபம் என்றால் மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா.
இரவு ஜெபமா வருகிறேன், உபவாச ஜெபமா வருகிறேன். தூக்கம், டாக்டர் சொன்னார்கள் தூக்க சொன்னார்கள், தூங்க சொன்னார். டாக்டருக்கு வேற வேலை இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் தூங்கி தூங்கி என்னத்தை கண்ட? இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள்ளே நிறைவாக இருக்கும் பொழுது, சாப்பாடு குறைந்து சாப்பிட்டாலும், உன்னுடைய குறைஞ்ச அளவுக்கு தூக்கம் இருந்தாலும், உன்னுடைய சரீரம் ஆக்டிவாக இருக்கும். உடம்பு, நினைவுகள், எண்ணங்களை ஆக்டிவாக இருக்கும். வேறு ஆக்டிவாக ஓட்டுறது மாத்திரம் இல்லை, நல்ல ஆக்டிவாக ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். நீ நினைக்கிற நான் 8 மணி நேரம் சொன்ன டாக்டர் தூங்குறதுக்கு, நீ 8 மணி நேரமாக தூங்குற, 18 மணி நேரம் தூங்குற நீ. ஹல்லேலூயா. நீங்கள் யாராக இருந்தாலும் இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட அந்த நாள், இந்த நாளில் ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்த சந்தோஷம் அது உங்களுக்குள்ளே வர வேண்டும். இதுதான் ஆவியானவர் பேசுகிறார். இதை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும். எல்லாமே சரியாயிடும். எதுக்குமே நீங்கள் அலைய வேண்டியதில்லை, எதுக்குமே அழுதிருக்க வேண்டியதில்லை, எதுக்குமே காத்திருக்க வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்கு உள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். பணம், செல்வம், பொன்னும் பொருளும் சேர்த்து வைப்பது முக்கியம் கிடையாது. உனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் நிலைத்திருக்குமானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் பாதத்தின் கீழே இருக்கும். உன் பாதத்திலே கர்த்தர் கொண்டு வந்து போடுவார். இன்றைக்கா இருந்தாலும் என்றைக்கா இருந்தாலும் நினைத்துக் கொள்ளுங்கள், ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டால் நீ ஆண்டவருடைய போகிற வழியிலே பாதையை விட்டு நீ விலகி போய் கொண்டிருக்கின்றாய். நீ ஆண்டவரோடு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 வருடம், ஹல்லேலூயா, காதேஸ் என்கிற ஊரிலிருந்து கானானுக்கு 11 நாள் வர வேண்டியது 40 வருடத்தை கர்த்தர் வைத்தார். காரணம் என்ன? ஆண்டவரை நம்பவில்லை. ஐயோ, நானும் எங்கள் பிள்ளைகளும் வனாந்திலே சாகுவதற்காகவா மோசே இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தீர் என்று கதறி அவிசுவாசப்பட்டார்கள். அந்த சந்ததி செத்து போக வரைக்கும் கர்த்தர் கானான் தேசத்துக்குள்ள ஒருவனையும் கொண்டு போகவில்லை. அவர்களுடைய சந்ததி தான் கானானுக்குள்ளே போனது. 40 வருஷம் கர்த்தர் வெயிட் பண்ண வச்சார் அவிசுவாசத்தினாலே. காரணம், கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இல்லை. அவர்களுக்குள்ள இருந்ததெல்லாம் சரீர பிரகாரமான எங்களுக்கு தேவையான ஆகாரம் இல்லை, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லை, சாப்பிடுவதற்கு எங்களுக்கு எது இல்லை, வெள்ளரிக்காய் இல்லை, சாப்பிடுவதற்கு எங்களுக்கு என்ன இல்லை, மீட் இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக உன் உள்ளம் கவலைப்பட்டிருக்குமானால் நீ பின்மாற்றத்திலே இருக்கின்றாய் என்ற அர்த்தம். நீ பின்வாங்கி போய்க் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். நீ பின்மாற்றத்திலே தடுமாறிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது, உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாது. உங்களை அழைத்தது எதற்காக? 2 பெட்ரூம் வீடு கொடுக்கிறதுக்காகவா? இல்ல நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கிறதுக்காகவா? அதையெல்லாம் கர்த்தர் தருவார். ஆனா நீ கர்த்தரோடு அனுதினமும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலே நீ மகிழ்ச்சியாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். The joy of salvation. You can pretend that I am holy, I am genuine, I am praying, but God can see. God is calling you. He is giving you one more chance in your life to have a better life, better spiritual life. Not third
hallelujah, grade life, low grade life spiritually. Praise the Lord. That is why they will, the kingdom, 3 type of kingdom coming against the kingdom of Jehoshaphat. Then he was telling, Lord, I don't know what to do, but I do one thing, I look to you. என்ன செய்வதுன்னு தெரியல, எல்லாம் தூக்கி அந்த பக்கம் போடுகிறேன், உம்மை நான் பார்க்கிறேன். அவர் சொல்றாரு, என்ன செய்வதுன்னு தெரியல, ஆனா நான் உம்மை பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்க்கிறேன், ஆண்டவரை பார்க்கிறேன், மனுஷனை பார்க்கல, ஆண்டவரை பார்க்கிறேன். Praise the Lord. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவமாக இருக்கணும். சாய்ஸ் கிடையாது. இந்த ஓனர் கொடுக்கிறது, உங்கள் ஓனர் கர்த்தர் கொடுத்துருக்குறது. நீங்கள் ஒழுங்காக வரலைன்னா அந்த ஓனரையே தூக்கிடுவார். ஏன்னா பார், கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை நம்ம கொடுக்கலைன்னா அவருக்கு தெரியும் எங்கே யாரை தூக்கணும்னு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆராதனைக்கு வருவதற்கு ஒருவன் தடை செய்வானானால் அந்த அப்படிப்பட்ட ஐக்கிய மனுஷன் உனக்கு தேவையா? அப்படிப்பட்ட ஒரு சாபம் நிறைந்த ஒரு பணம் உன் வீட்டுக்கு தேவையா? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த சம்பாதித்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் டேக் த கர்ஸ். யூ ஆர் ஷேரிங் த கர்ஸ் டு எவ்ரிஒன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிற உனக்கு ஒரு செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். Praise the Lord. 1991 August 16th I received the joy of salvation. Till the joy of salvation I am maintaining. 1,000 things will come and go. Praise the Lord. But I know the joy of salvation. The மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அதை இழந்து விடக்கூடாது. And the joy of salvation can sustain any problem, any situation. 1,000, 10,000 problem may come because the joy of salvation is very important. But the situation, உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷன் எதுக்கு தெரியுமா? உனக்கு கடந்து போகிற அந்த பிரச்சனை. நம்ம எல்லாரும் ஒரு சிச்சுவேஷன்ல கடந்து போறோம். எஸ், that is targeting your salvation. The devil wants to stop your prayer life. He wants to stop your holy life. He wants to stop your faith. உங்க விசுவாசத்தை பாதிக்க, உங்களுடைய ஹெல்த்தை பாதிக்க, உங்களுடைய நன்மையை பாதிக்க கொண்டு வருகிற ஒவ்வொரு சிச்சுவேஷன், you have to deal it in right such a way that how Jehoshaphat, King Jehoshaphat, I don't know, I'm not going to think about my problem, but I have problem, but I will look unto Jesus. Hallelujah. எனக்கு பிரச்சனைகள் உண்டு, ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குற என் தேவனே, என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு ஆண்டவரை நோக்கி அவன் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எழும்பி வருகிறது. யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, அந்த ஏராளமான ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு பிரச்சனையும் have to deal it in such a way and take it in prayer. Pray. Praise the Lord. பரிசுத்தமா வாழ முடியலையா? ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நஷ்டமா? ஜெபம் பண்ணு. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியலையா? ஜெபம் பண்ணு. எந்தெந்த காரியங்களும் சிந்தனை போட்டு குழப்புகிறதோ, pray to God. But then God answered the prayer. Finally, I want to say, what happened?
இவர்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது அந்த 3 ராஜ்யங்களும் ஒருவருக்கொருவர்கள் அடித்து அவர்களே செத்து போய்விட்டார்கள். ஒருவன் கூட மீதி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற, உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எந்த வல்லமையா இருந்தாலும் நீங்க கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுதே அவங்களெல்லாம் அழித்து போடுவார், அவங்களெல்லாம் நிர்மூலமாக்குவார். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் அழித்து போட வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம பிரச்சனையை பார்க்காத, பிரச்சனையிலிருந்து தீர்வு காண்கிற இயேசுவை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கிப்பார். பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். Praise the Lord. We have hope, we have confidence that whatever we pray, my God will listen my cry, my prayer. தேவன் என் ஜெபத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். Close your eyes. You are going to look to Jesus. I don't know Jesus. I have many problems, but I want to see you. நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. King Joseph hath believed the word of God. The Lord will fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவன் சொன்னது ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை நம்பினான். They started to worship God. அவர்கள் பாடலை தொடங்கின பொழுதோ கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். எதிரிகள் அவர்களை அடித்து அழிந்து போய்விட்டார்கள். உனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்கள் அவர்களே அழிந்து போய்விடுவார்கள். உங்களிடத்தில் பக்கத்தில் வர முடியாது. அது சாத்தானா இருக்கட்டும், சாத்தான வல்லமையா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், பில்லிசூனியமா இருக்கட்டும், எல்லாத்திலிருந்து விடுதலையாக்குவார். ஆனா உங்க கண்கள் கர்த்தரை நோக்கி கொண்டே இருக்கட்டும். ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்புள்ள தகப்பனே, யோசபாத் ராஜா பயந்து உபவாசத்தில் உம்மை தேடுகிற பொழுது, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, உம்மை நோக்கி கதறுகிற பொழுது, அவனுக்கு ஒரு யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தது போல ஆண்டவரே இந்த நாட்களில் ஊராபாஷாபாலாராக இது வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு இங்கே 3 நாட்கள் உபவாசம் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். இந்த 3 நாட்கள் உபவாசத்தில் சபையார் எல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்க. நமக்கு ஒரு பெரிய யுத்தத்தில் ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார். இனிமேல் அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில இருக்காது, உன் குடும்பத்தில் இருக்காது, உன் வேலையில இருக்காது, உன் பைனான்ஸ்ல இருக்காது. இந்த 3 நாட்கள் உபவாசத்தோடு யோசபாத் ராஜாவை போல நாம் கர்த்தரை தேட போகிறோம், ஆண்டவரை தேட போகிறோம், இயேசுவை தேட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருடைய ரட்சிப்பிற்கு விரோதமாக எழும்புகிற பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அசுத்தத்தினாலும் எழும்பி வருகிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா ஆவிகள் விலகுவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளை மாற்றுவீராக. இதோ உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொள்ளும். இயேசுவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இங்க யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ சபையில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவீராக, ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.